வெல்கம் மக்களே, இன்றைக்கி நாம் எந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோன்னா, திருவாரூர் மாவட்டம் நாகரசம்பேட்டை கிராமத்தில் இருக்கிற ஸ்ரீ அழகு நாச்சியம்மன் கோயிலோட தூக்குத்தேர் திருவிழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லா ஊர்லேயும் தேரை இழுத்து பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஊரில் தேரை தூக்கிட்டு போகிறாங்க. இந்த தேரோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 5 டன் எடை இருக்கும். சுமார் 2 மணி நேரம் தோளில் தூக்கி சுமந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அழகு நாச்சியம்மன் பிறந்த ஊரான விசலூருங்கிற கிராமத்துக்கு வயல்வெளியாக இந்த தேரை தூக்கிட்டு போயிட்டு திரும்ப நாகரசம்பேட்டை ஸ்ரீ அழகு நாச்சியம்மன் கோயிலில் இந்த தேரை இறக்கி வைப்பாங்க. காலையில் பால் குடம், பால் காவடி, அழகு காவடி அப்படின்னு மார்னிங் ஃபுல்லாக திருவிழா நடக்கும். அது ஒரு 12 மணி போல் முடியும். அதுக்கப்புறம் ஈவினிங் 4 மணிக்கு இந்த தேரை தூக்க ஆரம்பிப்பாங்க. பாரம்பரிய முறை மாறாமல் இந்த திருவிழாவை 200 வருஷமாக நடத்திட்டு வராங்க. அந்த தேரை அவங்க தோளில் தூக்கிட்டு போகிறப்ப அந்த வாரை தோளில் வயட்டி நிறைய பேருக்கு காயம் ஏற்படும். ஆனால் அந்த காயத்தெல்லாம் எதுவும் பொருட்படுத்தாமல் அந்த தேரை தூக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. இதுதான் சூலப்பிடாரி அம்மன். தேரில் இருந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் போயிட்டு கெடா வெட்டிட்டு அந்த சூலப்பிடாரியை கொண்டு வந்தால் தான் இந்த தேர் நகரும். அது வரைக்கும் நகராது. முன்னாடியும் பின்னாடியும் தேர் இழுத்துக்கிட்டு நிற்கும். இந்த ஊர் மக்களுக்கு தீபாவளி, பொங்கலை விட இந்த தூக்குத்தேர் திருவிழாவை தான் பெரும் பண்டிகையாக கொண்டாடுவாங்களாம். இதுதாங்க திருவிழாவோட ஹைலைட்டே. அந்த தேரை இறக்கி வைக்கும்போது 2 பக்கமும் குலுக்கி சாச்சி ஆட்டி வைப்பாங்க. இதை பார்க்குறதுக்காகவே அவ்வளோ மக்கள் சுற்றி சூழ்ந்து நிற்பாங்க. இந்த தேரை இறக்கி வைக்கிற தருணம் அவ்வளோ பயங்கரமாக இருக்குங்க. இந்த மாதிரி கோயில் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.